யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் 18ஆம் தேதி 2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சது. ஸோ இந்த பயிற்சிகள் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். துலா ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்துல இருந்த ராகு, அதாவது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் இருந்த ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்துக்கு வந்து உட்காந்துருக்கு. ஸோ இதனால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். பிள்ளைகளால் பெருமை அப்படின்றது நிச்சயமாக உண்டு. செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட படிப்பு செலவு அப்படின்னு பார்க்கும்பொழுது கைமீறி போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ராகுன்னு சொன்னாலே எதுவாக இருந்தாலும் தாராளமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும். இது ஒரு பிரச்சனை. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது 6ல் இருந்ததுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றுக்கொன்று வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியாக இருந்ததெல்லாம் இப்போ மாறி போயிருக்கும். அதாவது 5க்கு வந்த உடனேயே ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கும். பலவிதமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முற்போக்கான விஷயமாக நடக்கிறதையும் பார்த்துருக்கலாம். ரொம்ப இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறுறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த 5ஆம் இடத்துக்கு வந்த உடனே பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா, இந்த இடத்துல வந்ததுனால சிலர் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அழகாக வாங்கி போட முடியும். லக்ஸுரியாக தேவைப்படுற விஷயங்கள், அதாவது கார் வாங்குறது, வீடை மராமத்து பண்ணி பெருசாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நகநட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் உண்டு. இப்போ 5ஆம் இடத்துல உட்காந்த ராகு 4ஆம் இடத்தையும் பார்க்கும். ஸோ தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் 4 வந்து நமக்கு ராகு பார்க்குதுன்னு சொன்னாலே சுகஸ்தானம் இல்லையா, சுகபோகமாக வாழறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த மாதிரி தேவைகளை எல்லாத்தையுமே அது நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நம்ம வந்து வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு இல்லாமல் இன்னுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கிக்கிறது, ரொம்பவே நல்லா வாழறாங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிறது. லிக்விட் கேஷ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கைக்கு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். ராகுன்னு சொன்னாலே பொருள் காரகத்துவங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. அதே சமயத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த இடத்துல அது வந்து பார்க்குதோ அந்த இடத்துக்கு உண்டான நபர்களுக்கு ஆரோக்கியம் சற்று முன்ன பின் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது தாயார் ஸ்தானம் இல்லையா, தாய்க்கு சமமாக இருக்கக்கூடியவங்க, மாமியாராக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், சித்தி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்துட்டிங்கனாவே ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் கை வைத்தியமே பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது சின்ன சின்ன சங்கடங்களை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் உடனே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. தள்ளி போடாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் வீடான சுயஸ்தானத்தையே பார்க்குது. அதாவது ராகு 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது ராசியை பார்க்குறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இதெல்லாம் முடியாது, எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிட்டோன்னு தெரியல, இழுத்துகிட்டே இருக்குது, எவ்வளோ பணம் போட்டாலும் போயிட்டே இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம், தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி விஷயமாக இருக்கட்டும், இல்லை இடம் வாங்கணும், ஏதாவது விற்கணும்னு பிளான் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் கால் வச்சுட்டு முடியல அப்படின்னு நினைக்கிற விஷயமா இருந்தால் இந்த ராகு பார்வைப்பட்டதுனால அசாத்தியமான விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்கிற பலம் நமக்கு கிடைக்கும். அதாவது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நட்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள், இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. அதாவது நீங்கள் தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பணம் முதலீடு செய்யறதுக்கான மனுஷங்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பெரிய இடத்து நட்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து மனசு விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் படித்து எப்படியாவது பாஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ராகுவுடைய பார்வை நமக்கு ராசியில் விடுறதுனால பலவிதமான விஷயங்கள், இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியம் ஜாஸ்தி வர்றதுனால வார்த்தைகளை ரொம்ப சுதாரிப்பு தேவை. சட்டுன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதில் மட்டும் உஷாராக இருந்தால் போதுமானது. அடுத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகிறது. எங்கேயாவது பணம் வர வேண்டி இருக்குது, அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க, இழுபறியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய சொத்து பத்துகள், இல்லைனாக்கா நமக்கு மனைவி ஸ்தானத்துலேருந்து வர வேண்டிய பாக பிரிவினைகள், இந்த மாதிரி பாக பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே நம்மளுடைய வருமானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் வர வேண்டி இருக்கோ நிலுவையில் உள்ளதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிற மாதிரியாக ஒரு மேம்போக்கு அங்கே தென்படும்.
அதனால் நீங்கள் சும்மா இருந்தாலே உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். தொழில் ரீதியாக ஏதாவது பெருசாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தடவை 9ஆம் பார்வை கிடைக்குது இல்லையா, 9ஆம் பாவத்தில் வேறு கிடைக்குது. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்று சேர வரதை பார்க்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறது, சின்னதாக பிளானே பண்ண மாட்டாங்க நார்மலாகவே துளாராசிக்காரங்க. அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ராகு வேறு வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்தில் பார்க்கறதுனால அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவங்களுடைய ஒத்துழைப்போட நம்ம பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க போகிறோம் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. உடனே நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆரம்பத்துலேயே நடக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 மாத காலம்னு 3ஆக பிரிச்சுக்கணும். ராகு கேது பயிற்சி வந்ததுனாவே நம்ம இந்த 1.5 வருஷத்தை 3ஆக பிரித்து முதல்ல 6 மாதமாக இருக்கலாம், இல்லை 2ஆவதாக இருக்கலாம், இல்லை 3ஆவதாக இருக்கலாம். அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றுத்தில் கிளிக் ஆகி கண்டிப்பான முறையில் நல்லபடியாக முன்னுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்து கேதுவுடைய பயிற்சி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு உட்காந்துருக்கு. ஸோ வந்து விரயஸ்தானத்தில் இருந்த கேது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. லாபஸ்தானத்தில் கேது வந்துடுச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களோட பார்வையும் அதுக்கு கிடைக்கிற பட்சத்தில் லாபங்கள் எல்லாமே போய் ஒரு அசட்டாக மாறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நம்ம நினச்சிப்போம் ரொம்ப வந்து பணப்புழக்கமாக இருந்துக்கிட்டே இருந்தது, திடீர்னு வந்து பணப்புழக்கங்கள் அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுச்சு, பணம் வருது ஆனால் போய் நின்றுடுது, கைக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கேது செய்யும். கேது கிட்ட போகக்கூடிய அத்தனை பொருட்களுமே என்ன ஆகும்னா அது ஒரு வட்டம் போட்டு அதை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம சொத்து பத்துகள் வாங்கணும், பணம் போய் சொத்தில் போய் நின்றுரும் இல்லையா. ஸோ அசட்டுன்ற தனியாக நின்றுரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஃப்ளோ கையில் இருக்காது, ஆனால் சொத்தாக சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை உள்ளது தான் கேதுவுடைய அமர்வு. ஸோ லாபங்கள் வரும், லாபங்கள் அத்தனையுமே நமக்கு சேமிப்பாக போய் மாறக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால் 11 கேது வந்துருச்சு, என்னடா செய்கிறதுன்னு கையை பசிய வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பான முறையில் எல்லாமே ஃப்யூச்சருக்கு நன்மை தான். 11ஆம் வீட்டில் உட்காந்த இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து 10ஆம் வீட்டையும் பார்க்கும். ஸோ 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் இல்லையா, இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து கேதுவோட பார்வை விழறதுனால தொழிலில் சின்ன சின்ன முடக்கங்கள் வரும். அது நார்மலாகவே இந்த ராகு கேது பயிற்சி நடந்தாவே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய வெளியே காட்ட செய்யும். அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலேயே ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்களை காட்டுற மாதிரி இருக்கும். என்னடா கேது பயிற்சி நடந்தது ஆனால் பெருசாக மூமெண்ட் எதுவுமே தெரியல, கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கே வியாபாரம் அப்படின்னு நினைப்போம். அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வியாபாரம் உங்களுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு உண்டான டார்கெட் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் மெத்தனமாக போகிற மாதிரி இருக்கும், அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேது உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் சனி இருக்கிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி கேதுன்னு சேர்ந்தாவே தொழில் முடக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் தொழில் ரீதியான விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. அதாவது நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய ஸ்தாபனத்தில் ஏதாவது ஒரு சாமி பட்டை ஓட விடுங்க. ரொம்ப வந்து மந்தமாக வச்சுக்காதீங்க, இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியாக ஒரு நீட்டாக ஒரு அப்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கேது சனி க்ரியேட் ஆச்சுனாவே ஒன்றா சேருது அப்படின்னாவே நம்ம அந்த இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அழுது வடிஞ்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே சிலர் பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி ஒரு நெத்தியில் ஒரு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும். பொட்டெல்லாம் வைக்க முடியாத நபர்களாக இருந்தால் கூட கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி இருங்க. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற மாதிரி நபர்களை அந்த ஆஃபீஸில் எதிரில் உட்கார வச்சோன்னா இன்னுமே வந்து அந்த தொழிலுக்கு சோர்வுகள் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா சனி கேது உங்கள் கட்டத்தில் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் தொழில் இன்னும் கொஞ்சம் மந்தமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே ராகு கேது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் நல்ல பொருள் காரகத்துவத்தை கொடுக்கும். மனசு சார்ந்த விஷயம் மனுஷங்க சார்ந்த விஷயம்னா கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இப்போ 10 வந்ததுன்னா நம்மளை வேறு எந்த விதத்தில் நம்மளை அது தாக்கம் பண்ண முடியும், தொழிலை ஏதாவது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம்னு நினைக்கும். அதனால தான் கொஞ்சம் தெய்வ பக்தி மேலே கொஞ்சம் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்தையும் ஈடுபாடு நீங்கள் செஞ்சுக்கோங்க. கோவிலுக்கு போகிறது, கோவில் பிரசாதம் கொண்டு வந்து வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்து கேதுவுடைய பார்வை 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் விழுது. ஸோ கலத்திரஸ்தானத்தில் வந்து நமக்கு கேதுவோட பார்வை வர்றதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணையோட, அது கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட வந்து இப்போ துளாராசிக்காரங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவியோட கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வரலாம். பேச்சு சுதாரிப்பாக இருங்க. விளையாட்டாக ஏதாவது கமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அதனால் பிரச்சனை வரக்கூடாது. பெண்களாக இருந்தீங்கன்னா துளாராசிக்காரங்க கணவன் ஏதாவது ஒரு படி ஜாஸ்தி பேசினாலும் பேசாமல் கண்டுக்காமல் நழுவிடுங்க.
எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேச்சில் ஆரம்பித்து தான் பெரிய பிரச்சனைகள் வரும். பேச்சு தான் சுதாரிப்பு தேவை. ஏன்னா இந்த கேது சின்ன சின்ன கலகங்கள் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரக்தியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி விட்டுடும். அதனால் சிரிச்ச மீனிக்கு நகர்ந்துருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா போகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வருதுன்னா விநாயகர் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தடைகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அடுத்து கேதுவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு 3வது வீட்டில் விழுது. அதாவது சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் கேதுவுடைய பார்வை விடுறதுனால கூட பிறந்தவங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நல்ல நட்பாக இருப்பாங்க. நண்பர்கள் நிறைய பேர் சேருவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலமான ஒரு பாதுகாப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா அதில் பெரிய தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்குனாலும் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் இடம் வந்து கொஞ்சம் பலமான கிரகங்கள் பார்வை கொடுக்கறதுனால வெற்றின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியம் ஜாஸ்தியாக வரும். என்னால் முடியும், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், சிங்கிளாகவே என்னால் போய் இது எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை உங்ககிட்ட வந்துடும். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா தைரியசாலிகள் தான் துலா ராசிக்காரங்க. தொழில் தான் செய்வேன் அடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் இல்லையா? அதனால் அவங்களுக்கு இன்னும் கேதுவோட பார்வை இந்த ராகுவோட பார்வையெல்லாம் இன்னும் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாக்கி அவங்கள வாழ்க்கையில் வளமாக கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். செலவுகள் தான் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகும். உங்கள் கையில் தான் இருக்குது என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு திட்டம் போட்டு செயல்பட்டிங்கன்னா செலவை குறைச்சிக்கலாம். சொத்து பத்துகள் மேலே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிலுவையில் உங்களுக்கு பணம் போய் அது அசட்டாக மாறிடுறதையும் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் கண்டிப்பான முறையில் கொண்டு போகும். உங்களுக்கான வழிபாடு துலா ராசிக்காரர்களுக்கு முனீஸ்வரன் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.